வணக்கம். என் பேர் பவித்ரா. நான் என் சித்தி மூலமாக ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் மிஸ்டர் ரமேஷை ஃபோனில் காண்டாக்ட் பண்ணேன். என்னோடய கேள்வி என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, நான் ஆல்ரெடி எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ நான் இப்போ வேலைக்கு போகலாமா, இல்லை கொஞ்ச நாள் கழித்து வேலை போகலாமா, இல்லை கவர்மெண்ட் ஜாப் எதுவும் ட்ரை பண்ணவா, இல்லை பிஸ்னஸ் பார்த்தா எனக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கு ஆல்ரெடி யோசிச்சுட்டே இருப்பேன் எப்போவுமே அதை பற்றி. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவர் என்னோடய ஜாதகம் டைம் கொஞ்சம் தப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கடைசியில் கண்டுபிடிச்சி அது சொன்னாங்க. சொல்லும்போதே என்னோடய கேள்விகளுக்கான எல்லா பதில்களுமே கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு மனசு திருப்தி ஏற்பட்டுச்சு அந்த இடத்துல. ஸோ செகண்ட் டெலிவரி அப்போ எனக்கு குழந்த பிறக்கும்போதும் ஆஃப்டர் டெலிவரி எனக்கு கொஞ்சம் வயிற்றில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே அந்த ஜாதகத்தில் மென்ஷன் ஆகுங்கிறதெல்லாம் நான் எதிர்பார்க்காத ஒன்றா இருந்துச்சு. ஸோ அடி வயிற்றில் பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் அதில் மென்ஷன் ஆகி வந்துச்சு. ஸோ இது எல்லாமே ரொம்ப நம்பகத்தன்மையாகவும் ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் இருக்குன்ட்டு எங்களுக்கே ரொம்ப ஷாக் ஆச்சு. எங்கள் அப்பாவுமே மேக்ஸிமம் ஜாதகத்தெல்லாம் நம்பவே மாட்டாங்க. ஆனால் இதில் இருக்கிறது, இது நடக்கிறது, ஆல்ரெடி நடந்தது, இவங்க சொல்கிறது எனக்கு வேலைக்கு ஏற்பாடு ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணது, இல்லை என்னோடய கேரக்டர் வைஸ் எனக்கு எது செட் ஆகும்னு சொன்னது, இது எல்லாமே எங்களால் ஏற்றுக்கக்கூடியதாகவும் ரொம்ப நம்பிக்கைக்குரியதாகவும் இருந்துச்சு. அதனாலேயே எங்களுக்கு இவர்கிட்ட போனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு எதுனாலுமே இவர்கிட்ட அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்துச்சு. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் ரமேஷ், பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க. இப்போ நீங்கள் கேட்ட இந்த வாய்ஸ் நோட் அவ்வளோ சந்தோஷமாக நம்ம அட்சய லக்ன பദ്ധதியில் நம்ம சொன்னது 100% துல்லியமாக இருக்குன்றது எவ்வளோ ஆனந்தமாக சொன்னாங்கன்றது நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த ஜாதகம் நான் அவங்களுக்கு பார்த்தது கடந்த மார்ச் மாதம் 19ஆம் தேதி. அந்த ஜாதகத்தோட ஆய்வு தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். இது ஒரு பெண்ணோட ஜாதகம். அந்த ஜாதகிக்கு வயசு 28 வருஷம் 1 மாதம் 23 நாள் ஆகுதுங்க. இந்த ஜாதகியோட பிறப்பு லக்னம்ன்றது மேஷம். தற்போதைய வயதுக்குரிய லக்னமா என்ன போயிட்டு இருக்குங்க, கடகம் போயிட்டு இருக்கு. லக்னாதிபதி யாரு, சந்திர பகவான். அவர் எங்க இருக்காரு, ஏஎல்பிக்கு 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்துல மேஷத்துல இருக்கார். இந்த ஜாதகி என்ன கேள்வி கேட்டாங்க நம்ம கிட்ட அந்த டைம்ல, சார் நான் வேலைக்கு போகலான் இருக்கேன், நான் வேலைக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. சரி, இந்த டைம்ல இந்த ஜாதகி வேலையை பத்தி கேட்டது சரியா அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லைங்களா. இவர் இயங்கும் நட்சத்திரம் என்ன போயிட்டு இருக்குங்க, புனர்பூசம் 4ஆம் பாதம். நட்சத்திராதிபதி யாரு, குரு பகவான். அவர் எங்க இருக்காரு, இந்த ஜாதகிக்கு ஏஎல்பிக்கு 6ஆம் வீடான தனுசுல இருக்கார். தனுசுல இருக்கிற குரு பகவான் தன்னோட 5ஆம் பார்வையா எங்க பாக்குறாரு, 10ஆம் வீடான மேஷத்தை பாக்குறாரு. 10ன்றது தொழில் வேலை ஸ்தானம். அப்ப இந்த ஜாதகி இந்த சமயத்துல வேலையை பத்தி கேட்டது சரின்னு வருது. சரி, வேலைக்கு போகலாமா, இவரு போனா என்ன ஆகும்? இவருக்கு அட்சய லக்னமா என்ன போயிட்டு இருக்குங்க, கடகம் போயிட்டு இருக்கு. லக்னாதிபதி சந்திரன் எங்க இருக்காரு, 10 அப்படின்ற தொழில் ஸ்தானத்துல அழுத்தத்துல இருக்காரு. அப்ப இந்த 10 வருஷமும் இந்த ஜாதகி அழுத்தத்துல இருக்கணும்ன்றது இருக்கு. அதாவது 10ன்ற தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி யாரு, செவ்வாய் பகவான். அவர் என்ன ஆதிபத்தியம் பெற்றவர், 5க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். இப்ப எங்க உட்காந்துருக்காரு, 12ல உட்காந்துருக்காரு. 5ன்றது மனசு, 10ன்றது தொழில். ஓகே, அவர் போய் எங்க உட்காந்துருக்காருங்க, 12 அப்படின்ற விரயஸ்தானத்துல இருக்காரு. அப்ப இந்த ஜாதகி வேலைக்கு போனாங்கன்னா அதனால ஒரு மன அழுத்தம் ஏற்பட்டு அதனால தூக்கம் இவெல்லாம் விரயமாகும் அப்படின்ற மாதிரி வருது. அப்ப வேலையினால மன அழுத்தம் ஏற்படும் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. அதனால நீங்க தயவு செஞ்சு இந்த ஜாதகி நம்ம சொன்னோம், நீ வேலைக்கெல்லாம் போக வேணாமா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டோம். கூடுதலா இன்னொரு விஷயமும் நம்ம சொன்னோம். அதாவது நட்சத்திராதிபதி யாரு, குரு பகவான். அவர் எங்க போய் உட்காந்துருக்காரு, 6ஆம் வீடான தனுசுல இருக்காரு. வச்சுங்களா. 6ன்றது அடிவயிறு. சரி, 6க்கு 2ஆம் வீடுன்றது 7ஆம் பாவகம்.
7ன்னா என்னதுங்க, 2வது குழந்தை. அப்போ நம்ம என்ன சொன்னோம், இவருக்கு வந்து உங்களுக்கு செகண்ட் டெலிவரி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அடி வயிற்றுல வந்து சின்னதாக ஒரு வலி அல்லது ஒரு பிரச்சனை இருக்குங்க. இது வந்து பெரிய பிரச்சனைலாம் கிடையாது, இந்த பிரச்சனை வந்து தீரக்கூடிய பிரச்சனை, ஆனால் ஒரு வலி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம். நம்ம சொன்ன மாதிரியே இந்த ஜாதகிக்கு அவருக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு அடி வயிற்றுல வந்து ஒரு வலி இருந்திருக்கு. அது இப்போ போக போக சரியாயிடுச்சு. ஸோ நம்ம சொன்னது 100% நம்ம அச்சலக்கண பத்ததி ஜோதிட முறையில் பார்த்து நம்ம பலன் சொன்னது 100% துல்லியமாக இருக்குன்றது அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதனால தான் நமக்கு வந்து ஆச்சரியப்பட்டு இந்த வாய்ஸ் நோட் வந்து நம்ம ரீசெண்டாக போட்டு விட்டாங்க. அதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம அச்சலக்கண பத்ததி ஜோதிட முறையில் நம்ம பலன் சொல்லும் போது அது 100% மிக மிக துல்லியமாக இருக்கும் அப்படின்றத நினைச்சு நம்ம பெருமைப்பட்டுக்கணும். இந்த பெருமையெல்லாம் நமது குருநாதர் திரு பொதுவுடைமூர்த்தி ஐயாவையே போய் சேரும். ஸோ இப்படிப்பட்ட அற்புதமான தெய்வீகமான அட்சயலக்கண பദ്ധதி என்னும் ஜோதிட முறையை உருவாக்கிய எனதருமை குருநாதர் திரு பொதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கும், நான் கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும், இறைவனுக்கும், பிரபஞ்சத்திற்கும், குலதெய்வத்திற்கும் நன்றி. மீண்டும் வேறு ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். வணக்கம்.